ஞானி, இசையின் நாயகன் இளையராஜா அவர்கள். ஆனாலும் மணிரத்னம் அவர்கள்ல இருந்து எஸ்பிபி வரைக்கும் நிறைய சம்பவம் இவர் பண்ணியிருக்கிறாரு. அதுல 5 என்ன முக்கியமான சம்பவம் அப்படின்றது தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. சோ நம்பர் 1 யாரு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இசைஞானி இளையராஜா அவர்களுக்குள்ள டேலண்ட் எக்கச்சக்கமா கொட்டி கிடக்கு. அதோட சேர்த்து திமிருமையும் கொஞ்சம் இருக்கு. இதனாலேயே நிறைய இடங்கள்ல நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. அதுல நம்பர் 1 என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்பிபி அவர்கள். எஸ்பிபி அவர்களும் இசைஞானி இளையராஜா அவர்களும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் தான். இசைஞானி அவர்கள் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே எஸ்பிபி அவர்களோட வந்துட்டு நல்ல நட்பு இருந்தது. இன்ஃபேக்ட் எஸ்பிபி அவர்கள் வாய்ப்பு தேடி செல்லும் போதெல்லாம் இசைஞானியும் கூட கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்களாம். ஆனா கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இசையமைத்த பாடலை எஸ்பிபி அவருடைய அனுமதி இல்லாம வெளிநாடு கச்சேரிகள்ல பாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாரு. அதனாலேயே அவங்களுடைய நட்பு முறிந்திருத்து. அதுக்கப்புறமா எஸ்பிபி அவர்களும் காலமாயிட்டாரு. ஆனாலும் இந்த ஒரு சம்பவத்துல சட்ட ரீதியா எஸ்பிபி அவர்களுக்கு இசைஞானி அவர்கள் தடை போட்டிருந்தாலும் எஸ்பிபி அதுக்கப்புறமா கொஞ்சம் சகஜமாவே வந்து ஜாலியாவே பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. நம்பர் 2 யாருன்னு பாத்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான். ஏஆர் ரஹ்மான் அவர்கள் மியூசிக் டைரக்டர் ஆறதுக்கு முன்னாடியே இசைஞானி இளையராஜா அவர்களோட 500 படங்கள்ல வந்துட்டு உதவியாளரா ஒர்க் பண்ணியிருக்கிறதாக சொல்லப்படுது. அந்த ஒரு நிலையில தான் ரோஜா படத்துல அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, அதாவது ஃபர்ஸ்ட் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் மியூசிக் போட்ட படம் வந்துட்டு ரோஜா படம். அதுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும் பொழுது இளையராஜா அவர்கள் பயங்கரமா அதை வந்து தடுத்ததாக சொல்லப்படுது. ஆனாலும் இளையராஜா அவர்களுடைய அந்த 75வது கொண்டாட்டத்துக்கு ஏஆர் ரஹ்மான் அவர்கள் எந்தவித ஒரு முன்விரோதமும் இல்லாமல் வந்திருந்தார். அடுத்ததா பாரதி ராஜா அவர்கள். பாரதி ராஜா அவர்களும் இசைஞானி இளையராஜா அவர்களும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஃபேக்ட் சினிமாவுக்கு முன்னாடி இருந்தே அவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னாலே சின்ன சின்ன மனக்கசப்பு இருக்கும் இல்லையா? அந்த மனக்கசப்பு ஒர்க்கை வந்துட்டு அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இந்த சென்ஸ் பாரதி ராஜா அவர்கள் அந்த மனக்கசப்பு வரும் பொழுதெல்லாம் இளையராஜா அவர்களை வந்து மியூசிக் போட விட மாட்டாரா அவருடைய படத்துக்கு. இந்த மாதிரியான சின்ன சின்ன சண்டைகள் அவங்களுக்குள்ள இருந்திருக்கு. 5வதா அடுத்ததா வைரமுத்து அவர்கள். இசைஞானி இளையராஜா அவர்களுடைய பாடல்கள் பயங்கரமா வெற்றி அடைந்ததுக்கு வைரமுத்து அவர்களுடைய வரிகளும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டுமே கிளப் ஆகி இசைந்து பின்னி அப்படிதான் வந்து அந்த ஒரு பாடல் நம்ம எல்லாருடைய காதுகளையும் ஒலித்தது. தொடர்ந்து இந்த கூட்டணி வந்து ஒரு வெற்றி கூட்டணியா வலம் வந்துச்சு. ஆனா ஏதோ ஒரு திரைப்படத்துல ஒரு பாடல் வந்து வைரமுத்து அவர்கள் எழுதுனது இசைஞானி இளையராஜாக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லவே 2 பேரும் அதுக்கப்புறமா சேர்ந்து ஒர்க் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இதுல மெயின் ஃபோக்கஸ் இளையராஜா அவர்களுடைய சண்டை அப்படின்னு சொல்ல முடியாது. வைரமுத்து அவர்களுமே வராமல் இருந்திருக்கலாம். என்ன நடந்ததுன்னு எக்ஸாக்டா நம்மளுக்கு தெரியல. ஆனா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததாகவும் அதுக்கப்புறத்துல இருந்து 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணல அப்படின்றதாகவும் சொல்லப்படுது. கடைசியா யாருன்னு பாத்தீங்கன்னா மணிரத்னம் அவர்கள். இளையராஜா அவர்கள், மணிரத்னம் அவர்கள் இவங்களுடைய கூட்டணியில தளபதி திரைப்படம் மிகப்பெரிய ஹிட் கொடுத்தது. ஆனா இளையராஜா அவர்கள் மணிரத்னம் அவர்களுடைய அந்த ஒரு சஜஷன் இல்லாம இவரே வந்து மியூசிக் பயங்கரமா அவருடைய ஓன் கம்போசிஷனாவே தான் இருந்திருக்கு. அதாவது ஒரு டைரக்டர் எப்படி கேட்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு மியூசிக் டைரக்டர் போடணும். ஆனா இவரை நிறைய இன்வால்வ் பண்ண ஆரம்பிச்சதுனால மணிரத்னம் அவர்கள் அதுக்கப்புறமா அவரை வந்து பெருசா எந்த ஒரு படத்துக்கும் கூப்பிடல அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 5 செலிபிரிட்டிஸ் கூட இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறதாக சொல்லப்படுது. இதை பத்தி உங்களுடைய கருத்து இருந்தா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.